ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே எங்களுக்கு ரொம்பவே சூப்பராக போச்சு. நம்ம வீட்டுக்கு ஐயப்பா வந்திருக்காரு. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள். எங்கள் 4 பேரோட ஃபேவரெட்னே சொல்லலாம் இவரை. சாமிக்காக சுண்டல் பண்ணி வச்சு அழகாக விளக்கேற்றி நல்லா சூப்பராக செம்மையாக சாமி கும்பிட்டாச்சு. அவர் இத்தனை நாள் ஃபாஸ்டிங் இருந்து இன்றைக்கி மாலை போட்டிருக்காரு. ஆன்ட்டி வீட்டுக்கு வந்திருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருந்தோம். ஷர்பாதுருக்கு செம்ம ஹாப்பி. அவங்க பாட்டி வந்தோன்னே அவங்க பக்கத்துலேயே இருந்துட்டு இருந்தாங்க. ஈவினிங் மேலே விளக்கேற்றி நல்லா சாமி கும்பிட்டுட்டு வடிவுடையம்மன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். நான், ஷர்வா, துரு, அவர் 4 பேருமே. ஆதிபுரீஸ்வரரை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனப்போ லைன் வந்து ரோடு வரைக்கும் இருந்துச்சு, மெயின் ரோடு வரைக்கும். செம்ம க்ரௌடு, பயங்கர கூட்டம். எப்படிடா பார்க்குறது அப்படின்னு சொல்லி நினச்சி எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி க்யூவில் நின்றுட்டோம். மொத்தம் 3 தரிசனம் இருந்துச்சு. 100 ருபீஸ் டிக்கெட் ஒன்று, 25 ருபீஸ் டிக்கெட் ஒன்று, பொது தரிசனம். இந்த லைட் செட்டிங்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நாங்கள் போனது 100 ருபீஸ் டிக்கெட்டில் தான் போயிருந்தோம். இந்த கடைங்கள்லாம் ரொம்பவே செம்மையாக இருந்துச்சு பார்க்கவே. சென்னையில் இந்த மாதிரி நடக்கிறது ரொம்பவே ரேர். ஸோ அதனால் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஷர்வா துருக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அவங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வராங்க. ஸோ அதனால் நல்லாவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே பக்கத்தில் மலர் பூஜையில் பாட்டு போட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க டான்ஸ் ஆடிட்டே இருந்தாங்களா. அங்கே இருந்த மொத்த பேருமே ஷர்வா துருவ தான் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் ஷர்வா துருவ ஏதாச்சும் அழ ஆரம்பிச்சிருவாங்களோ, அவங்களால க்யூவில் நிற்க முடியாத போயிடுமோ அப்படிலாம் சொல்லி ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன். ஆனால் அவங்க எங்களை எந்த ஒரு டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அழகாக எங்கள் கூட வந்து நல்லா செம்மையாக சாமி தரிசனம் பண்ண முடிஞ்சுது. செம்ம கூட்டம். இந்த மாதிரி கூட்டம் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை இந்த கோயிலில். அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. ஷர்வாதுருவுமே ரொம்ப நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் சின்ன வயசாக இருக்கும்போதே அம்மா ஒரு தடவை கூப்பிட்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி ஈஸ்வரர் பார்க்குறதுக்கு. நானும் அண்ணா ஸ்கூல்லேருந்து வந்தோடனே அப்போ கிளம்பி வந்துட்டு ஒரு 9:00 ஆகிடுச்சு நாங்கள் சாமி தரிசனம் பண்ணிட்டு போகிறதுக்கு. அப்போ நான் ரொம்ப சின்ன வயசில் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி தான் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னால் வரவே முடியல. ஆஃப்டர் மேரேஜ் இவரை கூட்டிகிட்டு வந்திருந்தேன் நான். நாங்கள் வந்து ஒரு 4 ஹார்ஸ் கிட்ட லைனில் நின்றுட்டுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் பண்ணவே இல்லை. சரி ஓப்பன் பண்ணவே இல்லையே, நைட்டு லேட் ஆகிட போகுது, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கோயில் வாசல் கிட்ட வந்துட்டோம். எங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வராங்க. அப்புறம் சொல்கிறாங்கம்மா, நீங்கள் போன உடனேயுமே ஓப்பன் பண்ணிட்டாங்கம்மா, நீங்கள் ஒரு 5 நிமிஷம் இருந்திருந்தா அழகாக பார்த்துட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. என்னடா நம்ம இவ்வளோ நேரம் நின்று நம்ம சாமியை பார்க்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் என்னால் போகவே முடியல. இவரும் அடுத்த வருஷம் போகலாம், அடுத்த வருஷம் போகலாம் அப்படின்னு சொல்லி இத்தனை வருஷம் என்னை கூட்டிகிட்டே போகவே இல்லை. ஷர்வாதுருமே அப்போ ரொம்ப குட்டியாக இருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டு வந்தால் ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே அமைதியாக இருந்துட்டேன். சரி இந்த வருஷம் எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாட்டர்டே அன்றைக்கியும் 8:00 போயிருந்தேன். அப்பயுமே வந்து ரோடு வரைக்கும் இந்த மாதிரி இருந்தோன்னே எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லி நான் திரும்பி வந்துட்டேன். சரி இன்றைக்கி சண்டே எப்படியாவது கண்டிப்பாக பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி முடிவோடு வந்து நல்லா செம்மையான தரிசனம் கிடச்சிது எங்களுக்கு. இந்த ஆதிபுரீஸ்வரரோட தரிசனம் வந்து வருஷத்தில் 3 நாள் மட்டும்தான் வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ அதனால் இங்கே வந்து இது ரொம்பவே ஸ்பெஷல். இந்த வருஷம் நாங்கள் பார்த்ததுல எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஷர்வாதுருமே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களுமே அம்மா வருஷம் வருஷம் வந்துடலாமா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அதை கேட்கவே. கொஞ்சம் வயசானவங்க, உடம்பு சரியில்லாதவங்கலாம் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அங்கே கீழே கல்லுலாம் இருந்துச்சு. அவங்களால நடக்கவே முடியல. அதை பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ரொம்ப ரொம்ப நிறைய க்ரௌடு. ஸோ அதனால் வந்து அவங்களாலுமே மெயின்டெயின் பண்ண முடியல. பாருங்கள் எப்படியோ ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கோயில் கிட்ட வந்துட்டோம். நாங்கள் 100 ருபீஸ் டிக்கெட்டில் போனதுனால எங்களுக்கு வந்து அங்கே வந்து ஒரு பிரசாதம் கொடுத்துருந்தாங்க டப்பாவில். இங்கே பாருங்கள், அதில் வந்து கற்பூரம் தைலம், ஜவ்வாது இதெல்லாம் போட்டு பயங்கர வாசனையாக இருந்துச்சு. உள்ளே வந்து டெக்கரேஷன்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த நந்தீஸ்வரர் இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஷர்வாதுருக்கு ரொம்ப பிடிச்சிட்டு இருந்தது. அந்த கோபுரம்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த லைட் செட்டிங்கில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கோயிலே வேறு லெவலில் இருந்துச்சு. அம்மாவுக்கு வந்து இந்த கோயில் வந்து ரொம்ப ஃபேவரெட். ஒரு டைமில் வந்து அம்மா வெள்ளிக்கிழமைனா தவறவே மாட்டாங்க இங்கே வர்றதுக்கு. ஒரு சில நேரத்தில் லீவாக இருக்கும்போது என்னையுமே கூப்பிட்டு வந்துடுவாங்க. நானுமே வந்து நல்லா செம்மையாக சாமி பார்த்துட்டு மத்தியானம் தான் வீட்டுக்கு வருவோம் நாங்கள்.
ஷர்வா துருவ் வர்றது இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு இந்த கோயிலம்மா, அடிக்கடி வரலாமா, இதுக்கப்புறம் என்ன கூட்டு வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட போக போக எனக்கு அப்படியே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. எப்படா பார்ப்போம் எப்படா பார்ப்போம்னு சொல்லிட்டு. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் பார்த்தோம். ஆனால் என்னால் அந்த மூமெண்ட்டை வந்து மறக்கவே முடியாத அளவுக்கு கண்ண முன்னே அப்படியே வரா மாரியே இருக்குது. எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த மூமெண்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஷர்வா துருவுமே நல்லா பார்த்துருந்தாங்க. நான் சொல்லிட்டே இருந்தேன் ஷர்வா கிட்ட, "ஷர்வா இதோட நம்ம அடுத்த வருஷம் தான் பார்க்க முடியும். நல்லா பார்த்துக்கோ, நல்லா பார்த்துக்கோன்ட்டு." ஷர்வா துருவுமே வந்து நல்லா சாமி தரிசனம் பண்ணியிருந்தாங்க. சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தோன்னே, அந்த பொட்டு வச்சோன்னே எங்களுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஷர்வாக்கு ஒரே குஷி. துருவ வந்து புடிச்சிட்டு, அந்த மாரி கிஸ் பண்ணிட்டு, அந்த மாரி இருந்துட்டு இருந்தா. வீட்டுக்கு வரும்போது நான் ஒரு துளசி செடி வாங்கலான்னு சொல்லிட்டு, ஒரு துளசி செடி வாங்கிட்டு வந்திருந்தேன். ஷர்வா, துருவுக்கு கொஞ்சம் டாய்ஸ்லாம் வாங்கிட்டு ரொம்ப ஹாப்பியோடு வந்திருந்தோம். நைட்டு டின்னர் நாங்கள் வெளியே தான் சாப்பிட்ருந்தோம். ஏன்னா வர்றதுக்கே 10:30க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அதனால் இந்த டேவை என்னால் மறக்கவே முடியாது. ரொம்பவே சூப்பராக போச்சு. நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், மறக்காத லைக் பண்ணுங்கள்.